Hello everyone. இன்னைக்கு லெசன்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா இங்கிலீஷ் பேச ஆரம்பிக்கறாங்க இல்ல இங்கிலீஷ் பேச பழகுறவங்களுக்கு எப்படி சின்னதா கேள்விகள் கேட்கலாம் சின்னதா யாராவது கேள்விகள் கேட்டா எப்படி வேற விதமா பதில் சொல்லலாம் எந்தெந்த விதத்திலலாம் பதில் சொல்லலாம் அந்த கேள்விகளுக்கு அதெல்லாம் நம்ம பார்க்க போறோம் இந்த கேள்விகள் இந்த பதில்கள்லாம் நீங்க தெரிஞ்சு வச்சிட்டீங்க அப்படினா நீங்க பேச பழகுறீங்க அப்படிங்கறப்போ இந்த மாதிரியான கேள்விகளும் பதில்களும் ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் பேசுறதுக்கு பயம் இல்லாம பேசுறதுக்கு இந்த மாதிரியான சின்ன questions and answers ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் First one, how are you doing? So யாரையாவது பார்த்தோனே எப்படி இருக்கீங்க அப்படி நம்ம கேட்போம்ல அந்த மாதிரி ஒரு ஜெனரலா ஒரு கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்றதுக்கு எப்படி இருக்கீங்க அப்படி கேக்குறதுக்கு how are you doing அப்படினு சொல்லிட்டு கேட்கலாம் இப்போ யாராவது நம்மள பார்த்து how are you doing அப்படினு கேட்டாங்கன்னா அதுக்கு என்னலாம் பதில் சொல்லலாம் அப்படினு பாத்தீங்கன்னா ரொம்ப நீங்க வந்து உங்க வேலை ரொம்ப நிறைய இருக்கு ரொம்ப கடினமான ஒரு வேலையா இருக்கு இல்ல ரொம்ப டைட்டா இருக்கு நமக்கு ஸ்கெட்யூல் அப்படினா going hectic அப்படினு சொல்லிட்டு சொல்லலாம் ஃப்ரீ டைமே இல்ல ரொம்ப பிஸியா இருக்கீங்க அப்படினா going hectic அப்படினு சொல்லிட்டு சொல்லலாம் இல்ல சாதாரணமா வந்து ஓகே நல்லா இருக்கேன் அப்படி நார்மலா சொல்லணும் அப்படி நினைச்சீங்கன்னா yeah doing good அப்படினு சொல்லிட்டு சொல்லலாம் next one யாராவது லேட்டா வந்தாங்க அப்படினா why are you late அப்படினு சொல்லிட்டு கேட்கலாம் so why are you late அப்படின்றது ரொம்ப சாதாரணமான ஒரு கேள்வி உங்களை பார்த்து யாராவது அப்படி கேக்குறாங்க அப்படினா அதுக்கு எப்படிலாம் பதில் சொல்லலாம் அப்படினு சொல்லிட்டு பார்க்கலாம் ஒண்ணே நம்ம வந்து எந்த காரணத்துக்காக லேட்டா வந்தோம் அப்படினு சொல்றதுக்கு வந்து விரும்பல சரி தெரியாம வந்துட்டேன் சாரி பா ரொம்ப லேட் ஆயிடுச்சு அப்படிலாம் சொல்லணும்னு நினைச்சீங்க அப்படினா sorry for being late அப்படினு சொல்லிட்டு சிம்பிளா சொல்லிடலாம் நீங்க என்ன காரணம் சொல்லணும்னு அவசியம் இல்ல லேட்டா வந்ததுக்கு சாரி மட்டும் சொல்லிக்கலாம் sorry for being late அப்படினு சொல்லிட்டு சொல்லிக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் இப்போ ஏதோ ஒரு காரணம் சொல்லணும் அப்படி நினைக்கிறீங்க அப்படினா இப்போ முக்கியமா நம்ம வந்து எங்கயாவது வெளிய போறதுக்கு லேட் ஆறதுக்கு முக்கியமான ஒரு காரணம் வந்து டிராஃபிக்கா இருக்கும் சோ டிராஃபிக்ல மாட்டிக்கிட்டேன் அப்படினு சொல்லணும் அப்படினா I stuck up in traffic அப்படினு சொல்லிட்டு சொல்லலாம் next one what's the time now so what's the time now அப்படினா இப்போ மணி என்ன முன்ன பின்ன தெரியாதவங்க கிட்ட நம்ம கேட்கணும்னா கூட நம்ம கேட்போம் அந்த மாதிரி மணி என்ன அப்படினு சொல்லி யார்கிட்டயாவது கேக்குறோம் அப்படினா what's the time now அப்படினு சொல்லிட்டு கேட்கலாம் இப்போ அதுக்கு பதில் எப்படிலாம் சொல்லலாம் அப்படினா 10:30 மணி ஆகுது அப்படி நம்ம சொல்லணும் அப்படினா it is 10:30 அப்படினு சொல்லலாம் நம்ம வந்து 10:30 அப்படினு சொல்லி பழகிப்போம் பட் தமிழ்ல எல்லாம் 10:30 10:45 அப்படிலாம் சொல்றோம்ல அந்த மாதிரி 10:30 மணி அப்படினு சொல்றதுக்கு it's 10:30 அப்படினு சொல்லலாம் 11:30 அப்படினு சொல்றதுக்கு 11:30 அப்படினு சொல்லிட்டு சொல்லலாம் நெக்ஸ்ட் என்ன சொல்லலாம் அப்படினா it is about to 11 so about to 11 அப்படினா 11 மணி ஆக போகுது அப்படினு சொல்றதுக்கு it is about to 11 அப்படினு சொல்லலாம் next one have you completed your work so have you completed your work அப்படினா உன் வேலை எல்லாம் முடிச்சிட்டியா அப்படினு சொல்லிட்டு யார்ட்டயோ நம்ம கேக்குறோம் இல்ல நம்ம கிட்ட யாராவது கேக்குறாங்க அப்படினா yes long back அப்படினு சொல்லலாம் long back அப்படினா எப்போ முடிச்சிட்டேனே ரொம்ப நாள் ஆயிடுச்சு முடிச்சே அப்பவே முடிச்சிட்டேன் அப்படினு சொல்றதுக்கு yes long back அப்படினு சொல்லிட்டு சொல்லலாம் அப்படி இல்லனா yet to be completed அப்படினு சொல்லலாம் yet to be completed அப்படினா இன்னும் கொஞ்சம் முடிக்க வேண்டியிருக்கு அப்படினு சொல்றதுக்கு yet to be completed அப்படினு சொல்லிட்டு சொல்லலாம் next one when will you come so when will you come நீ எப்போ வருவ அப்படினு சொல்லிட்டு யாராவது நம்ம கிட்ட கேக்குறாங்க இல்ல நம்ம யார்கிட்டயாவது கேக்குறோம் அப்படினா when will you come அப்படினு சொல்லிட்டு கேட்கலாம் அதுக்கு பதில் எப்படிலாம் சொல்லலாம் அப்படினா நான் வந்துட்டே இருக்கேன் அப்படி நம்ம சொல்லுவோமா அப்படி சொல்றதுக்கு I am on the way அப்படினு சொல்லிட்டு சொல்லலாம் அப்படி இல்ல அப்படினா இன்னும் 10 நிமிஷத்துல அங்க இருப்பேன் அப்படினு சொல்றதுக்கு I'll be there in 10 minutes அப்படினு சொல்லிட்டு சொல்லலாம் சோ இப்போ பார்த்த இந்த conversational sentences கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நீங்களும் பேச ஆரம்பிக்கும்போது இந்த மாதிரியான சின்ன சென்டென்ஸ் சின்ன questions அதெல்லாம் பேசி பழகி நீங்க ஆரம்பிச்சீங்க அப்படினா இங்கிலீஷ் பேசுறதுக்கு பயம் இல்லாம பேசலாம் ரொம்ப ஃப்ளூயன்ட்டாவும் பேசலாம் I'll meet you in the next lesson thank you bye